ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிலீப் சமையல். நீ பார்க்க போகிறது வீட்டிலே எப்படி பீஸாஸை செய்ய போகிறோம், இப்படி பாருங்க பார்க்க போகிறோம். 5 தக்காளி, ஒரு 7 பல் பூண்டு, அரை பெரிய வெங்காயம், 4 காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி, வெங்காயம், வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வேக விட்டுக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளியோட தோலை நம்ம உரிச்சுக்கலாம். நல்லா உரிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிவு வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.